ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் போன செமஸ்டர் எக்ஸாமுக்கான, அதாவது நவம்பர் டிசம்பர் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டே பப்ளிஷ் ஆனது. இன்னும் ஃபோட்டோ காப்பி கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்திருக்காது. ஸோ இப்போ இந்த செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி அந்த போன ரிசல்ட்டில் வந்த அந்த அரியர் வச்சுருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ காப்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அதுக்காக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ காப்பி வெயிட் பண்ணுறவங்க ஃபோட்டோ காப்பியை வாங்கி அது பார்த்தீங்கன்னா எப்படி அது ப்ராசஸ் வந்து ஒரு 1 or 2 weeks ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ரீவேல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 days அப்படின்றது வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போல்லாம் சொல்லும்போது எப்படி இந்த மந்த் எண்டு வரை இழுத்து கடத்திடுவாங்க. எதுக்கு? ஃபோட்டோ காப்பி வாங்கி இந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் ஃபைனலாக வர்றதுக்கு எப்படி இந்த மந்த் எண்டு, அப்புறம் அது ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ், அதுக்கெல்லாம் ஒன்று தனியாக செப்பரேட்டாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த மந்த் எண்டு இழுத்துருவாங்க. அதே சமயம் இப்போ இந்த செமஸ்டர் எக்ஸாம் இப்போ நியூவாக இந்த ஏப்ரல் மே எக்ஸாம் போகுது பார்த்தீங்களா, இது வந்து 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது எப்படி கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் கரண்ட் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த மந்த் எண்டில் மேஜர் எல்லாத்துக்கும் முடிஞ்சிடும். அப்புறம் அரியர்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு போன செமஸ்டருக்கான அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்டு அந்த சமாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செமஸ்டருக்கான எக்ஸாம்ஸே மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த தியரி எக்ஸாம் கரண்ட் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ரெண்டுமே அட் டைமில் இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்கும். சொல்ல முடியாது. இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் வர டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்கன்னா அரியர் பேப்பர்ஸை வந்து அந்த அரியர் இப்போ நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அங்கே ரீவேல்யூஷனுக்கு ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்கும். அந்த பேப்பரை வந்து நீங்கள் கரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எழுதிருப்பீங்க, ஏன்னா எக்ஸாம் ஃபீஸ்லாம் பே பண்ணதுனால. ஸோ இப்படி தான் சுச்சுவேஷன் அப்படின்றது இந்த டைம் அமைய போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க. அதனால் நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா கூட, நான் எதுவும் நெகட்டிவாக பேச விரும்பல, சொல்கிறேன். இப்படி ஒரு வேளை சொல்கிறேன், இன்கேஸ் நெகட்டிவாக வந்துச்சுன்னா கூட நீங்கள் இப்போ எழுத போகிற இந்த ஒரு அரியர் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இந்த செமஸ்டரில் எழுத போகிற ஃப்ரெஷ்ஷாக எழுத போகிற அந்த அரியர் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதினா உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அதனால் சுச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப பேடாக போய்ட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தேங்க்யூ.